நம்முடைய கட்சியினுடைய கொடி, நம்முடைய 5 வண்ண பஞ்சவர்ண கொடியை பார்க்கும் பொழுது இது கொங்கு கட்சிடா, இது கொங்கு அரசியல் கட்சிடா, இது கட்சி கொடிடா, இது கொங்கு மண்ணினுடைய இனத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள். இது கட்சியினுடைய கொள்கை அல்ல. அது மனசுல வேணும், அத்தனை பேருக்கு அது மனசுல வேணும். அந்த கொடி, நானும் எம்பி மற்றும் நேர்மையானவர்கள் அல்ல, அந்த கொடியும் நேர்மையான கொடி என்பதை புரிந்து கொள். மாநாட்டு என்றைக்கு கொடியை அறிமுகப்படுத்தினோமோ 2013ஆம் ஆண்டு கோயம்புத்தூரிலே சிவானந்தா காலையிலே, அன்றைக்கு மேடையிலேயே நான் சொல்லி இருக்கிறேன், தம்பி நீ தலையிலா நின்று கொடியை கட்டினாலும் அந்த கொடி நேராத்தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி அந்த கொடியை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். நீ எப்படி கட்டினாலும் அது நேரான கொடி, நேர்மையா தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. அப்படிதான் நம்மை பொறுத்தவரை நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம சூரியமூர்த்தி சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ கிளிப்பானான்னு கேட்டாங்க. டேய் கிளிக்கிறமா இல்லையா? இப்ப கிளிக்கிறமா இல்லையா? நிறைய எம்எல்ஏ வச்சிருக்கவன் என்னத்தை கிழிச்சான்னு சொல்லு. இந்த கொங்கு நாட்டுக்காக என்ன கிழிச்சான்னு சொல்லு. சரி, பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில், என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த 4 பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம். இப்படி எவ்வளவுதான் எப்படி கேவலப்படுத்தலாம் என்று கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு அதாவது ஒரு ஈஸ்வரனோட ஒரு எம்எல்ஏ நின்றக்கூடாது. கொங்கு நாடு முழுவதும் பல ஈஸ்வரன் உண்டாக வேண்டும், அதுதான் நம்முடைய கொள்கை. அதே போல பல சின்ராஜுகள் உருவாக வேண்டும். நான் தம்பி சூரியமூர்த்தி இடத்திலே, நித்யானந்த இடத்திலே பல நேரங்களிலே சொல்லுவது உண்டு, தம்பி அந்த சட்டமன்றத்துக்கு ஃபைல தூக்கிட்டு நான் தனியா போறப்ப நான் படுற வேதனைக்கு அந்த வருத்தத்துக்கு அளவே கிடையாது. ஆனா என் பின்னாடி என் தம்பிகள் 10 பேர் புடைசூழ அந்த சட்டமன்றத்துக்கு நான் போனேன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு ஆளா சட்டமன்றத்தை கலக்கிறவே 10 பேர் போயிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அதை யோசிச்சு பார்க்கணும். அதை இந்த கொங்கு நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் சொல்லி, பல பேர் இன்னைக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கே பயம். நான் தோக்காத தோல்வியா? நான் தோக்காத தோல்வியா? எத்தனை முறை என்ன பலிகடாக்கி தோக்க வச்சிருப்பீங்க. இப்ப நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுறியா? நீ தேர்தல் நிக்கிறதுக்கு யோசிக்கிறியா? பாரு, தைரியமா அடி எடுத்து வையே, ஒன்னா தோப்போம் இல்லைன்னா ஜெயிப்போம். செத்தா போயிருவோம், செத்தா போயிருவோம். தேர்தல் எல்லாம் வெற்றி தோல்வி தானடா, அதுல என்ன இருக்கு? என்ன இது என்ன சாவையா கொடுக்க போகுது? அப்படி ஒரு தைரியம் நமக்கு வேணும். நம்ம நமக்காக நிக்கல, இந்த மண்ணுக்காக நிக்கிறோம். நான் சொல்ல முடியும், நான் எந்த தொகுதியில நிக்கிறனாலும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களுக்கு நல்லது, தேர்ந்தெடுக்கலன்னா என் கட்சிக்கு குடும்பத்துக்கும் நல்லது.